அந்தமான் கடல் பகுதியில் உருவானது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. நாளை வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் வடியாத வெள்ளம். முழங்கால் அளவுக்கு தண்ணீர் செல்வதால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் முக்காணி ஆற்றுப்பாலம் மூழ்கும் அபாயம். தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையே போக்குவரத்து துண்டிப்பு. குற்றாலத்தில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு. ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவிகளிலும் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் பாதைகளில் வெள்ளப்பெருக்கு. பக்தர்கள் மலையேற ஏற்கனவே தடை உள்ளதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மழைநீரில் மூழ்கிய 2000 ஏக்கர் நெற்பயிர்கள். ஏரி நீரும் விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் செய்வதறியாமல் தவிக்கும் விவசாயிகள். சென்னை மதுரவாயல் அருகே தரைப்பாலத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சொகுசு கார். கயிறு கட்டி காரை மீட்டதுடன் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்தவரை மீட்ட போலீசார். மழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. விழுப்புரம், தேனி, திருச்சி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையே பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் சிறையில் இருந்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் அல்லு அர்ஜுன். ஆவணங்கள் கிடைப்பது தாமதமானதால் இரவு பொழுதை சிறையில் கழித்தார். ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த அல்லு அர்ஜுன். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு துணையாக இருப்பேன் என உறுதி. Thank everybody from all over the country for all your love and support. Thank you each and everybody from all the industries, all the states and all the Indians across the world. I like மழை பாதிப்புகள் தொடர்பாக எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. மத்திய அரசு வழங்கிய பேரிடர் நிதி போதுமானதாக இல்லை என பேட்டி. இது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த நிதி போதுமானதா இருக்கா சார்? 950 போதும். கார்த்திகை தீபத்தையொட்டி திருவண்ணாமலை மலையில் ஏற்றப்பட்ட மகா தீபம். ஜோதி வடிவாக காட்சியளித்த அண்ணாமலையாரை கண்டு வழிபட்ட மக்கள். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாட்டம். கோயில்களில் சொக்கப்பனை கொளுத்தி வழிபாடு. குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 பாடத்திட்டங்களை மாற்றியமைத்தது TNPSC. தேர்வர்களின் நலன் கருதி குரூப் 2 பொதுத்தமிழ் பாடச்சுமை குறைப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு. சாட்சியங்கள் மீது அழுத்தம் செலுத்த வாய்ப்புள்ளதாக கருத்து.
ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய எதிர்க்கட்சிகள் திட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மிதமான மழை தொடரும் நிலையில் வெள்ளம் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சுற்றுவட்டாரத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. இந்நிலையில் தற்போது மழை சற்று குறைந்தாலும் வெள்ளம் வடியாததால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியவில்லை. குறிப்பாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் குளம் போன்று மழைநீர் தேங்கி இருப்பதால் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் சுமார் 3000 ஏக்கர் அளவிலான பயிர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கிட்டு தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே அப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாகும். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வீடூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்துள்ளது. காலை 6 மணி நிலவரப்படி வீடூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 10,917 கனஅடியாக உள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டியதால் வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் குற்றாலத்தில் 3வது நாளாக வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி குற்றாலத்தில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வெள்ளத்தில் காரோடு அடித்துச் செல்லப்பட்ட தனியார் நிறுவன ஊழியரை அப்பகுதி இளைஞர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாதுகாப்பாக மீட்டனர். கோவில்பட்டியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் கயத்தாறு உப்பாற்று ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளாளங்கோட்டைக்கு கிழக்கே உள்ள உப்பாற்றில் தாம்போதி பாலத்தில் காரில் சென்ற மனோஜ்குமார் என்ற தனியார் நிறுவன ஊழியர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டார். இதனை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் ஜேசிபி இயந்திரத்தில் சென்று கயிறு மூலம் கட்டி அவரை காப்பாற்றினர். இதேபோன்று தூத்துக்குடியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் மழைநீர் குளம் போன்று தேங்கி நிற்பதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை உள்ளது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி ஆற்றுப்பாலம் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது.